Hello students, 10th Social Science Geography 7th lesson, 2nd volume பார்த்துட்டு இருக்கிறோம். Human Geography of தமிழ்நாடு, தமிழ்நாடு மானுட புவியியல். ஸோ இந்த தலைப்பை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரை பற்றி பார்த்தோம். ஜாகிரபிக்கல் டிட்டர்மினன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தோம். கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு, என்னென்ன சீசன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு, அதை பற்றி பார்த்தோம். தென் லிவ் ஸ்டாக் பற்றி பார்த்தோம், அனிமல் ஹஸ்பண்டரி லிவ் ஸ்டாக்கு. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம வாட்டர் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறதுல வந்து மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, டேமை டார்கெட் பண்ணி இங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. ரைட், அடுத்து இப்போ நம்ம மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். மினரல் ரிசோர்ஸஸ் தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான மினரல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது இண்டஸ்ட்ரீஸில் சேம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது. லெசனுக்கு போவோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனி, NASSCOM, National Association of Software and Service Companies. The southern states continue to account for more than half of the country's total export of software. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா தேசிய மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பு, இந்த NASSCOM சொன்னோம் இல்லையா. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பின்படி இந்தியாவுடைய மொத்த மென்பொருள் டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்கள் தான் வந்துட்டு அவங்களுடைய டாப் கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து வந்துட்டு இந்தியாவுடைய டோட்டல் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல 59.6% கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஸ்டேட்டு, ஒன்று தமிழ்நாடு அடுத்தது ஆந்திரா, ரெண்டு ஸ்டேட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் 59.6% கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம கண்ட்ரியினுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல கர்நாடகா தான் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா தமிழ்நாடு. ஓகேவா, லீடிங் ஸ்டேட்ஸு எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கர்நாடகா, அடுத்தது நம்ம தமிழ்நாடு. ஓகேவா, இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. அடுத்தது SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலம். இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு இது ப்ரொவைட் இன்டர்நேஷ்னலி காம்படேட்டிவ் அண்ட் ஹெசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் திரும்பவும் அதே தான் வருது. ஏற்றுமதி அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த SEZ அப்படிங்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த SEZ அப்படிங்கிற இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் SEZ இது வந்துட்டு மல்டி ப்ராடக்டை வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க அண்ட் சர்வீஸையும் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. சரி, ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்துச்சுன்னா நாங்குநேரி, எண்ணூர், ஒசூர், பெரம்பலூர், இங்கே வந்துட்டு இந்த SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டெக்னாலஜி, இங்கே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது சென்னை அண்டு கோயம்புத்தூர் தான் வந்துட்டு லீடிங்கில் இருக்கக்கூடியது. சென்னையில் வந்துட்டு டைடல் பார்க் 2 அண்ட் டைடல் பார்க் 3 அண்டு பயோ பார்மக்யூட்டிக்கல்ஸ், ஸோ இது வந்துட்டு அங்கேயும், அதே போல் கோயம்புத்தூரில் வந்துட்டு டைடல் பார்க் 4 இதையும் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரியா, இது SEZ பற்றின இன்ஃபர்மேஷன். தென் அடுத்தது இங்கே என்னென்ன ப்ராடக்டை கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃபஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, பொறியியல் சார்ந்த உற்பத்தி தொழிலகங்கள். இங்கே என்னென்ன ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு
vibrant sector of the state economy and contributes significantly to the industrial output. சரியா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸ்டேட் எக்கானமியை பொறுத்தவரையிலும். அண்ட் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சிக்னிஃபிகண்ட்லி டு த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். எதை கொடுக்கக்கூடியது? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இதை வந்துட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிறதுல ஒரு நோட்டபிள் கான்ட்ரிபியூஷனை வந்து குறிப்பிடத்தக்க அளவு அதனுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்குது. ஓகேவா, இங்கே என்ன ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட். சரியா, மேனுஃபேக்சர் ஆஃப் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், மோட்டர் வெஹிக்கிள்ஸ், பேசிக் மெட்டல் அண்ட் அலாய் இண்டஸ்ட்ரீஸ், மெட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரீப்பேர் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரியா, இந்த என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோட்டார் வெஹிக்கிள் இது சம்மந்தப்பட்ட பார்ட்ஸை வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வாகன உற்பத்தி, மூல உலோகம் அலாய் எப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பேசிக் மெட்டல்ஸு, அடுத்தது அலாய் இண்டஸ்ட்ரீஸு, உலோக கலவை தொழில்கள், இந்த மாதிரியான பொருட்களை வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. தென் அடுத்தது செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, வாகன தொழிலகங்கள். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 21% ஆஃப் பேசஞ்சர் கார்ஸ், 33% of commercial vehicles and 35% of automobile components produced in India. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய வாகன தொழில்கள் அப்படிங்கிறதுல 21% வந்து பேசஞ்சர் காசை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரியா, கார். தென் 33% வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள், வாணிபத்துக்கு தேவைப்படக்கூடிய வாகனங்கள். அடுத்தது 35 அப்படின்னு பார்த்ததுன்னா ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸு. இந்த 35ங்கிறது வாகன உதிரி பாகங்கள். ஸோ இதை வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க ப்ரொடியூஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்துட்டு இதனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. சரியா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்துட்டு ஹையஸ்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ என்ன மாதிரியான கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் லைக் ஃபோர்டு, ஹுண்டாய், ஹெச்எம், அடுத்தது அசோக் லைலாண்ட் அண்ட் டாஃபி. ஸோ இது மாதிரியான கூட்ஸை வந்துட்டு இங்கே தயா மேனுஃபேக்சரிங் பேஸ் இன் தமிழ்நாடு. இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இங்கே உற்பத்தி ஆகக்கூடியது. ஓகே, தென் அடுத்தது ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் பவர்லூம்ஸ். ஹேண்ட்லூம் கைத்தறி, பவர்லூம்ங்கிறது விசைத்தறி. கைத்தறி அதாவது ஹேண்ட்லூம் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் இஸ் த சிங்கிள் லார்ஜஸ்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொவைடிங் லைவ்லிஹுட் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூரல் பீப்புள் அண்ட் ப்ரொமோட்டிங் எக்ஸ்போர்ட் ரியாரிங். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க கைத்தறி துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறையில் நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறங்களில் ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்துட்டு இந்த ஹேண்ட்லூம் செக்டார் தான் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களுடைய லைஃப்ஹுட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகக்கூடியதாகவும் இருக்குது. சரியா, இங்கே என்ன மாதிரியான ப்ராடக்டை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தி சொசைட்டிஸ் மெயின்லி ப்ரொடியூஸ் த கிளாத் ரெக்வயர்ட் ஃபார் த ஸ்கீம் ஆஃப் ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம்ஸ். இலவச சீருடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இது ஃப்ரீ சப்ளை ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் டு ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாரீஸ் அண்ட் தோத்தி ஸ்கீம். இலவச வேட்டி சேலை திட்டம் அப்படிங்கிறதுல வந்துட்டு இந்த ஹேண்ட்லூம், இந்த கைத்தறி அப்படிங்கிறத பயன்படுத்தி வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பிடிஎஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த ஃப்ரீ சாரீஸ் அண்ட் தோத்தி ஸ்கீமையும் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா, அடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சுகர் இண்டஸ்ட்ரியினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதுதான் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷனை கொடுக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ரீசன். சரியா, ஸோ அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரி விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலையாக இருக்கிறதால இது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அடுத்து இதனுடைய எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படிங்கிறதுக்கும் வந்துட்டு இதனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது. அதே போல் இங்கே வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. சரி,
டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே வந்து இங்கே ஃபேவராக இருக்கிறதால ஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்த செக்டார்ஸை வந்துட்டு அதிகமாக டிபெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. த சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு செவரல் தௌசண்ட்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு செவரல் லேக்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். டைரெக்டாக வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் இன்டைரக்டாக வந்துட்டு லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு செக்டாராக இந்த சுகர் இண்டஸ்ட்ரி அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரியா. தென் அடுத்தது இதில் இன்வால்வ்டு இன் கல்டிவேஷன் ஆஃப் சுகர் கேன், ஹார்வெஸ்டிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் அதர் சர்வீஸ். இது வந்து இது கொடுக்குது. தென் அடுத்தது டூரிசம் இண்டஸ்ட்ரி, சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன இதில் மூலமாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் இஸ் கன்சிடர்ட் as an industry because of its enormous potential in creating employment for a large number of people. இங்கேயும் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு செக்டார் அப்படின்னா அது இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ரீசன்ட் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது emerged. In recent years, state has emerged as one of the leading tourist destination for both domestic and foreign tourist. Domestic and foreign tourist, அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். சரியா. இவங்களுடைய லீடிங் டூரிஸ்ட் சென்டராக வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டினுடைய இந்த டிபார்ட்மெண்ட், இதை மேனேஜ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துச்சுன்னா டூரிசம் இன் தமிழ்நாடு ப்ரொமோட்டட் பை தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே. இந்த இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்துட்டு இதை இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை வந்துட்டு இன்னும் ஹை லெவலுக்கு வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஓகேவா. ரைட். அடுத்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஷேப் தான் வந்து காரணம். த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ், பில்கிரிம் சென்டர்ஸ், ஹில் ஸ்டேஷன், எ வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஷேப், லாங் கோஸ்டல் லைன் அலாங் வித் ரிச் கல்ச்சர் அண்ட் ஹேரிட்டேஜ் மேக் தமிழ்நாடு த பெஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் டூரிஸ்ட். தமிழ்நாடு வந்து சிறந்த சுற்றுலா தலமாக மாறுறதுக்கான காரணம் அப்படின்னா இது எல்லாம் தான். ஓகேவா. என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று வந்துட்டு நம்ம பழங்கால நினைவு சின்னங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், பில்கிரிம் சென்டர்ஸ் புனித தலங்கள், ஹில் ஸ்டேஷன்ஸ் மலைவாழிடங்கள், சரியா, வெரைட்டி ஆஃப் நேச்சுரல் லேண்ட்ஷேப் பல வகையான இயற்கை நிலத்தோற்றங்கள், லாங் கோஸ்டல் லைன் நீண்ட கடற்கரை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதே போல் நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் ஹேரிட்டேஜ் நம்மளுடைய கலாச்சாரமும் பாரம்பரியம், இது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு டூரிசம் அப்படின்போது அதை லீடிங்க்கு கொண்டு போகக்கூடிய சில மெயின் மேட்டர்ஸாக வந்து இருக்குது. ஓகேவா. ரைட். இதோட வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஓவர். தென் இதுக்கு அடுத்தது வந்துட்டு பாப்புலேஷன், மக்கள் தொகை. ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர், அதாவது இங்கே என்ன சொன்னால், எ டேர்ம் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ டிஃபைன்ட் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதியில், ஒரு நாட்டுடைய டிஃபைன்ட் ஏரியா வரையறுக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிற இடத்துல ஹவு மெனி பீப்புள், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களோ அந்த நம்பர்ஸ் எண்ணிக்கையை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. த டேர்ம் பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ, வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள். சரியா. எ டிஃபைன்ட் ஏரியா, குறிப்பிட்ட பகுதியில். ஓகேவா. ரைட். அடுத்தது இங்கே ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா எது எதெல்லாம், தமிழ்நாட்டுடைய ரீஜியன்ஸ் ஆஃப் ஹை பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இங்கே சென்சஸ் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி, சேலம், மதுரை அண்ட் திருநெல்வேலி ஆர் த மோஸ்ட் பாப்புலஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் த ஸ்டேட். சரியா. நம்ம மாநிலத்தினுடைய அதிக மக்கள் தொகை வாய்ந்த பகுதிகள், மாவட்டங்கள் அப்படின்னா இது எல்லாம் தான். அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர் த மெயின் காஸ் ஆஃப் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் திஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த மாவட்டங்களில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்ததுன்னா,
அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயமும் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழிற்சாலைகளினுடைய வளர்ச்சியும் தான் இந்த இடத்துல மக்கள் தொகையை அதிகப்படுத்தி காமிச்சிருக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள் மக்கள் தொகையில் முன்னிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஒன்று அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். சரி, அடுத்தது ரீஜியன்ஸ் ஆஃப் மாடரேட் பாப்புலேஷன், ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவு. சரியா, மிதமான மக்கள் தொகை அப்படிங்கிறது எந்தெந்த இடம்? திருவண்ணாமலை, கடலூர், திருச்சிராப்பள்ளி அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸ் ஹேவ் அ பாப்புலேஷன் 30 to 35 lakhs. இந்த மாவட்டங்களில் 30 லட்சம் வரையிலான மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வெள்ளூர், திண்டுக்கல், விருதுநகர் அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் ஈச் ஹேவ் அ பாப்புலேஷன் ஆஃப் 15 to 20 lakhs. இங்கேயும் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஈச் ஹேவ் 15 to 20 lakh வரையிலும் வந்துட்டு பாப்புலேஷன் இருக்குது. அதர் தென் அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஃபிஷிங் அலாங் த coastal areas are the major occupation of people this districts. நம்ம ஹை பாப்புலேஷன் பார்க்கும்போது எப்படி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் காரணமாக இருந்துச்சோ, மாடரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒன்று அக்ரிகல்ச்சர் ஹெல்ப் பண்ணுது, அடுத்தது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது, அடுத்தது ஃபிஷ்ஷிங், காரணம் கோஸ்டல் ஏரியாஸாக இருக்கிறதுனால. சரி, ஸோ இதுதான் இவங்களுடைய மேஜர் ஆக்குபேஷன்ஸாக இருக்குது. இதன் அடுத்தது ரீஜியன்ஸ் ஆஃப் ஸ்பார்ஸ் பாப்புலேஷன், மிக குறைவான மக்கள் தொகை அப்படின்னு பார்த்ததுன்னா த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அண்ட் சிவகங்கை ஹேவ் அ லெஸ் தென் 15 lakhs. 15 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க. த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தென் 10 lakh. 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் அப்படிங்கிறது வந்து நீலகிரிஸில் இருக்கிறாங்க. பாப்புலேஷன் and it is the least populated district as per 2011 census. 2011 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்துட்டு மக்கள் தொகையில் மிக குறைந்த இடத்தை பிடிச்ச ஒரு மாவட்டமாக வந்து இருக்குது. சரி, அடுத்தது பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் அடர்த்தி. இந்த மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறதுல மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டேட் வந்துட்டு 12th பிளேஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. நம்ம தமிழ்நாடு 12வது இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கு. 2011 சென்சஸ் படி நேஷ்னல் ஆவரேஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்ததுன்னா 382 வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்துட்டு 26,903 டென்சிட்டியை வந்துட்டு ரீச் பண்ண ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. தென் இது ஃபாலோடு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், வேலூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. ஸோ இது வந்துட்டு அதுக்கு அடுத்த பிளேஸ்லையும் ஹை டென்சிட்டி அப்படி பிளேஸை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது லோ டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீல்கிரிஸ், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நீல்கிரிஸ் வந்துட்டு இங்கே டென்சிட்டியில் வந்துட்டு லெஸ் டென்சிட்டியை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதர் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு மாடரேட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? தென் அடுத்தது ரிலீஜியன் அப்படிங்கிறது மதம். ஸோ இங்கே ரிலீஜன் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குதோ அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே ரிலீஜன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துச்சுன்னா மஸ்ட்டு வந்துட்டு ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி அண்டு இஸ்லாம், இவங்க தான் வந்துட்டு டாப்பில் இருக்கக்கூடியவங்க, மேஜர் ரிலீஜியன்ஸாக இருக்குது. ஃபாலோட் பை அப்படின்னு பார்த்துச்சுன்னா கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸு, ஜெயினிசம், சிக்கிசம் அண்ட் புத்திசம். ஸோ இந்த பீப்புளும் இந்த அதர் ஒரு ரிலீஜியஸும் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ஸ் இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதன் அடுத்தது செக்ஸ் ரேஷியோ, பாலினம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரையிலும் இதுக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா, இது வந்துட்டு 2 மார்க்கில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின். The sex ratio represent the number of female per 1000 males. 1000 males, 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படிங்கிறது தான் எண்ணிக்கை. ஸோ அதை டிஃபைன் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. சரியா? 1000 ஆண்களுக்கு பெண்களினுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது தான் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அடுத்தது லிட்ரஸி ரேட்டு. இங்கே லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்க்கும்போது த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கன்னியாகுமரி ஹேஸ் ரிப்போர்ட்டட் த ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தான் வந்துட்டு கல்வி அறிவில் முதன்மை மாவட்டமாக இருக்குது. ஃபாலோட் பை அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது வந்துட்டு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு லோவஸ்ட் ரேட்டை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எ ஹை லெவல் ஆஃப் லிட்ரஸி ரேட் இஸ் ஆல்சோ சீன் இன் சென்னை, தூத்துக்குடி, நீல்கிரிஸ் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்.
கன்னியாகுமரியை ஃபாலோ பண்ணி சென்னை, தூத்துக்குடி, நீல்கிரிஸ், காஞ்சிபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு லிட்ரஸியில் டாப்பில் இருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இதோட நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் ஓவர். அடுத்த கிளாஸில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.